இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி பெரிய அளவில் வளைகுடா நாடுகளுடைய இறக்குமதியை தவிர்த்து அதிகரித்தே இதனுடைய பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40% மேலாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதியானது அதிகரித்து காணப்படுது. இதுக்கு என்ன காரணத்தினால் நாம் ரஷ்யாவிலிருந்து அதிகப்படியாக இறக்குமதி செய்தோம் என்று பார்த்தோமேனால், குறிப்பாக அவர்களுடைய டிஸ்கவுண்ட், அதாவது ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் விலையானது சர்வதேச விலைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு $15 என்ற அளவிற்கு துவக்கத்தில், அதாவது 2023ஆம் ஆண்டில் பார்க்கும்பொழுது குறைவாக காணப்பட்டது. கிட்டத்தட்ட அப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $70 இருக்கின்றன என்றால் கிட்டத்தட்ட 70 என்ற பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட ஒரு $60 குறைவாகவே நம்முடைய இந்திய அரசாங்கம் இறக்குமதியை தொடர்ந்து செய்து வந்தது. இதன் பிறகு படிப்படியாக செலவினங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் இந்த மார்ஜின் டிஸ்கவுண்ட் ஆனது 15 முதல் இந்த $15 என்ற நிலையிலிருந்து தற்போது காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் காலத்தில் பார்க்கும்பொழுது $3 முதல் $5 என்ற அளவுக்கு மட்டுமே தான் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவினுடைய இறக்குமதியானது கிட்டத்தட்ட ரஷ்யாவிலிருந்து செய்யக்கூடிய இறக்குமதியானது ஒரு 33% என்ற அளவிற்கு தற்போதைய நிலையில் காணப்படுகிறது.